பாபு வேட்டையாட புறத்துல முன்னாடி என்ன பெத்த மாதன புகுந்து உடுப்பாவலாமா புகுந்து உடுப்பாவலாமா பாலு கடை போட போடுறேன் எனக்கு 300 நாள் வந்த தெய்வத்துக்கு நான் பாலு கடை போட போடுறேன் பாலு விளையாகலையா என்ன பெத்த மலைக்கு நிக்கு நான் பாவி குறைத்தீரலையா என்ன 300 கடை போட போடுறேன் எனக்கு காரணம் என்ன 300 நாள் காப்பி கடை போட போடுறேன் அந்த காப்பி விளையாகலையா போட்டு எனக்கு பாவ குறைச்சிடலையா கண்ணி குறைச்சிடலையா கண்ணி குறைச்சிடலையா போயிட்டானே எப்படிடா எம்ம வந்தா ஐயோ சிமாலே ராஜா ராஜா சிமா எப்படிடா நல்லா தானே அப்பா என்ன போறது கண்டோர் கதிகலங்க கொண்டனன் பிறத்தால் 33 கோடி தேவர்கள் 41 அரசுகள் எல்லாரும் எங்களுக்கு அழைக்கும். அப்படி இருக்க இந்த ரத்தினபுரி நாட்டு ஆளக்கூடிய வாதாபிக்கும் காம வெள்ளிக்கும் மகனாக பிறந்து யமஜன் யமஜன் என பெயர் பெற்று சீரம் சிறப்புடன் வாழ்ந்தவர்கள். அப்படி இறக்க என் தந்தையான உத்தரவு. அப்பா சூரராஜ் தான் வந்துக்கிறார். பப்ராஜ் வந்து சிரிச்சுக்கிறீங்க. அண்ணன்டா
எமர்ஜென்ட்டா அதெல்லாம் வேற. அது வேற கடையில கொட்டா உள்ள வேற சோற வாசலா. எந்த கொட்டா மாட்டு கொட்டா தம்பியான சொல்லி விடுவேன். அப்படியா அப்பா உன்னை கூட்டு வர சொன்னாரு ஐயா என்னோட மகன் குழந்தைக்கு பிறந்த முடியாது கூடாது பிறந்த முடியாது சரிங்க அடக்கம் பார்த்தாயா போலையாகமா ஒரு வாழ் வரும் தெரியுமா என்ன பழனிசாமி சரி விடு நம் பையன் அப்படி என்றால் இப்படி ஒரு வாழ் வருமா தெரியுமா? என்னதா இப்படி ஒரு வாழ் வராது. அவர்லாம் என்ன வந்து அடிப்பாருன்னு எனக்கு தெரியுமா? இப்படி தெரிஞ்சா சூர வேஷம் நான் அடிக்கிறேன். நீ அடிக்க மாட்டியா? இதுக்கு அவரே தமிழ் உனக்கு பலம். அத பார்த்தாயா யாரோ ஒருவன் சாம்பலை பிறந்தவனா யார் பண்ணியனா நம்ம எதிர்த்து மகன் நோக்கி வந்திருக்கிறான். நேற்று தினத்தில் நம் தாய்மாமன் சென்றார் வீரசம்மன் மண்ணோடு மண்ணாக மறந்து விட்டார். ஆகையால் தாய்மாமனை கொன்றவனை பழிக்கு வாங்க வேண்டாம். இப்படி சண்டைக்கு சென்று சொல்லிவிட்டீர்கள் அவனை மூத்த பூச்சி நச்சுக்கிற போல் நச்சுக்கி தூக்கி. ஆமா நச்சுக்கிறதுல ஐயா விட்டா போச்சு. ஒரு நாளைக்கு 2 காய் ஆகுது பாரு. அவர் போருக்கு அனுப்புறாங்க. போருக்கா போவா நாளைக்கு பார் பாரிப்பா நாளைக்கு இங்க 7 மணி முடியுதுன்னா 8 மணி அங்க பார்ல இருப்பான் பழம்பேட்டையில. அது வரை காப்பு கட்டிட்டு 4 நாளா படாத பாடுபட்டுக்கிற காப்பு கட்டுவேன். 6:30 பாரு. ரெடியா நீ பாக்க நான் இட்டு போய் சேர்த்துறேன். நீ போ வணங்கலா நீ நான் இட்டு போய் சேர்த்துறேன். அந்த யமஜெயந்தாகப்பட்டவன் விரைந்து ஓடி வருகிறான். அந்த வாலாவி எழலாம் என்று சொல்லக்கூடிய கொடிய அரசர்கள் அவனுடைய விலகக்கூடிய யமஜெயந்த அனுப்பியிருக்கிறார்கள். நீ சென்று அவனை வென்றுவிட்டு வர வேண்டும். வெற்றி நமக்கே கிடைக்கட்டும். அந்த யவனா இருக்க நெருப்புல தோன்றிருக்கிறானுமே யாரா சொன்னானே? இப்போ யாரே சொன்னானா? யாரோ சொன்னார்களே வன்னிய நெருப்புல இருந்து பிறந்து வந்து அவன் எங்க இருக்கிறான்? இருக்க வேண்டும். யார படிங்க? ரத்னபுரி ஆளக்கூடிய மாதாவி எனதாவி இருக்காருங்க. ஆமா அவங்க மகன் வந்திருக்காரு. சாமி பேர் என்ன? யமஜெயந்த். எவ்வளவு பேர் பேருக்கேற்ற உருவம் ஒரு வோடாபோன் BSNL பேர் மகன் வந்திருக்காரு ஐயா சண்டைக்கு. அப்படியா? இன்னும் சிறு பயலே மூட்டை போச்சு. ஒரு மணி நேரமா போட்டாரு இந்த வேஸ்ட். அப்படியா? அவனை பேச விடாது காலி பண்ணு. அப்படியா? உனக்கு நேரம் நெருங்கி விட்டது. ஆனால் தான் துள்ளுகிறாய். உன்னை தட்டி பேசுகிறாய். யோசி
அதுதான் உனக்கு பெரிய மூச்சு நித்தனத்து தோன்றி மறைகிறது ஆயிரம் கொத்துக்கள் அப்படியே உன்னை நான் நசுக்கி விடுவேன் இந்த மாரி பேசாதடா நாளைக்கு தொட்ட கட்டுவீங்களா பாய் மூச்சு பண்ணி பேசிக்கலாம் சும்மா சும்மா கூட பேசுறேன் ஏய் கொண்ட கட்டு நானா போடா சாவுடா போடா கமலுக்கு தயாரானே தட் நடு நாள் பகை எங்கே கன்ஃபார்ம் நீதா சூரன்டா முன்னால போய் சமர் வந்து வா நீ போடா நான் வேட்ட ராஜா போய் கேட்டியாப்பா இந்த விஷயத்தை நாம தான் போய் சொல்லி ஆகணும் எடுந்து வா எங்கள் மாவீரா